2 பிஹெச்கே வீடு 2.25 சென்ட்லைங்க. 900 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வீட்டை தான் பார்க்க போகிறேங்க. ஐமை ஹோமின் இனிய வணக்கம் நண்பர்களே. வாங்க, ஒரு 2 பிஹெச்கே வீடு 2.25 சென்ட்லைங்க. 900 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வீட்டை தான் பார்க்க போகிறேங்க. மேற்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி வாசல் வச்சு, முன்னாடி கொஞ்சம் கார்டன் வச்சு, மேலே நம்மளுக்கு லேசர் கட்டிங்கில் டிசைன்ஸ் கொடுத்து 2 கதவு ஓப்பன் பண்ணுற மாதிரி கிரில்லேட் கொடுத்துருக்காங்க. 8x20 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெரிய கார் பார்க்கிங்க. நார்மலாகவே பார்த்திங்கன்னா 2.25 சென்ட்டில் 2 பிஹெச்கே அப்படிங்கிறது காம்பேக்ட் ஹோமாக இருக்கும். பட் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்த் சைடு கொஞ்சம் செட்பேக் ஏரியா 2 அடி கொடுத்து, முன்னாடி மெயின் என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி தலைவாசல் வச்சு கொடுத்துருக்காங்க. 2 படி ஏறி வர்ற மாதிரி. ஹால் பார்த்திங்கன்னா 16x16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெரிய ஹாலுங்க. அதில் டிவி யூனிட்டும் மேலே ஃபால் சீலிங் ஜிப்சம் போர்டில் பண்ணி ஃபோக்கஸ் லைட்டுக்கு உங்களுக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்பாட் லைட்டுக்கும் சின்னதாக உங்களுக்கு கபோர்ட் ஒர்க்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட் பேஸ் கேபினெட் கொடுத்து நல்ல வெளிச்சம் வர மாதிரி காற்று வர மாதிரி ஜன்னல் வச்சு கொடுத்துருக்காங்க. பெரிய ஹாலுங்க. இந்த ஹால் ஒட்டியே உங்களுக்கு அக்னி மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கிச்சனுங்க. கிச்சன் பார்த்தீங்கன்னா 6x10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய கிச்சனுங்க. அதில் எல் டைப் டேபிள் டாப் கொடுத்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் கேபினெட்டும் கட்லரி ஐட்டம் வைக்கிற மாதிரி மாடலர் கிச்சன் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே லேப்ட்லையும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்கு ப்ரொவிஷன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கன்னி மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஃபஸ்ட் பெட்ரூமுங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா 10x10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெட்ரூமுங்க. இதில் அட்டாச்சு டாய்லெட் இருக்குது. மேலே லேஃப்டில் பார்த்தீங்கன்னா லிண்டனில் உங்களுக்கு ஸ்டோரேஜ் யூனிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா தொண்டாமுத்தூரில் அமைஞ்சிருக்குங்க. பட்ஜெட்டட் ப்ரைஸில் 1000 ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவில் 900 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங் கட்டி கொடுத்துருக்காங்க. இது 5x4 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அட்டாச்சு டாய்லெட்டுங்க. அதில் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வெஸ்டர்னில் போட்டு கொடுத்துருக்காங்க. செராமிக் டைல்ஸ் அண்ட் டிஸ்கிட் செராமிக் டைல்ஸ் நம்மளுக்கு சைடு வாலில் 7 அடிக்கு போட்டு கொடுத்து கீழேயும் நம்மளுக்கு டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. இது ஃப்யூச்சரில் நீங்கள் மேலே வேணும்னாலும் இந்த கீழ் வீட்டை வாடகை கொடுத்துட்டு மேலே நீங்கள் வீடு கட்டிக்கலாம். இதுவும் செகண்ட் பெட்ரூமுங்க. இது 10x10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த பெட்ரூம்லையும் உங்களுக்கு ஸ்டோரேஜுக்கு கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்து, லேப்ட்லையும் உங்களுக்கு கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அட்டாச் டாய்லெட் பார்த்தீங்கன்னா இதுவும் 5x4 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்குங்க. யூபிவிசி டோர் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சின்ன பட்ஜெட்டில் நம்ம ரொம்ப நாள் எதிர்பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய நல்லா பக்காவான ரெசிடென்சியல் ஏரியாவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த வீடு தொண்டாமுத்தூர் ஏரியாவில் அமைஞ்சிருக்குங்க. பாருங்கள், நல்ல பெரிய வீடு. ஃப்யூச்சரில் நம்மளுக்கு வேணும்னாலும் நம்ம மேலே ஸ்டெப்ஸ் உங்களுக்கு காங்கிரீட்லேயே பண்ணி கொடுத்துருக்கங்காட்டி ஃப்யூச்சரில் மேலே நீங்கள் இது வீடு கட்டிக்கலாம். நல்ல ஒரு தரமான ரெசிடென்சியல் ஏரியாவில் இருக்குது. இதுக்கு வாட்டர் டேங்க் இருக்குது. நல்ல குடி தண்ணீர் வசதியும் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறக்கு ஐமை ஹோமை கால் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. கனவு